எதுக்காக ஆக்கிரமிப்பு என்கிற வார்த்தையை விட்டுவிட்டு கட்டுப்படுத்துதல் என்கிற வார்த்தையை கொண்டு வராங்கன்னா, ஆக்கிரமிப்பு என்கிற ஒக்கிபேஷன் என்கிற வார்த்தையை பயன்படுத்தும் போது சர்வதேச நீதிமன்றத்தில் சர்வதேச அளவில் இஸ்ரேல் ராணுவத்துக்கு சட்ட பிரச்சனைகள் ஏற்படும், இஸ்ரேல் பிரதமருக்கு பிரச்சனை ஏற்படும், இஸ்ரேல் மீது தடைகள் வரும் என்கிற காரணத்தினால ஆக்கிரமிப்பு என்கிற வார்த்தையை தவிர்த்து கட்டுப்படுத்துதல் என்கிற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஊடகங்களே சொல்லி இருக்கிற நிலையில் காசாவை ஆக்கிரமிப்பதற்கு காசா சிட்டி ஆக்கிரமிப்பதற்கு குறைந்தது 2 லட்சம் ராணுவத்தினர் தேவை என்கிறார் இஸ்ரேலுடைய ராணுவ தளபதி. இஸ்ரேலுடைய ராணுவ தளபதி இயால் ஜமீரை மேற்கோள் காட்டி இஸ்ரேலுடைய ஒலிபரப்பு ஆணையம் இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் காசா ஆக்கிரமிப்பு திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தது ஒரு பேரழிவு தரக்கூடிய ஒரு செயல்பாடு என்று இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் லாபித் இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய செய்தியும் பதிவாகி இருக்கிறது. ஏன்னா இஸ்ரேலுடைய ராணுவத்தையும் இஸ்ரேல் என்கிற நாட்டையும் அழிவின் பாதையில் மொத்தமாக பெஞ்சமின் நெதன்யாகு அழைத்து செல்கிறார் என்கிறார் இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் லாபித். பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் இதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். அவர்கள் எதிர்பார்க்கிறதையே இவரும் செய்கிறாரு அப்படிங்கிறாங்க. ஏன்னா இவர் பாலஸ்தீனத்தை அழிக்க சர்வதேச மட்டத்தில் இஸ்ரேல் யாருங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே வருகிறது. அதைத்தான் அவர் சுட்டி காட்டாருங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அதே நேரத்தில் ஜமீர் இஸ்ரேலுடைய ராணுவ தளபதிக்கும் இஸ்ரேலிய பிரதமருக்கும் இஸ்ரேலுடைய அமைச்சரவைக்கும் இடையில் இன்றைக்கு பாரிய கருத்து வேறுபாடுகள் உண்டாகி இருக்கிறது. 10 மணி நேரம் இந்த கூட்டம் இழுபறியானதுக்கு காரணமே அதுதான் சொல்லப்படுது. என்னன்னா அவர் யுத்தம் பண்ண முடியாது, மொத்தமா ஆக்கிரமிக்க கூடாது, அது பெரிய அழிவை தரும்னு அடிபடுகிறவன் தெளிவா சொல்றான். அவனால ராணுவம் களத்தில் நிற்கிறவன் சொல்றான் இது சாத்தியம் இல்லை, நம்ம ரொம்ப வாங்கி கட்டிடுவோம், இது தேவைக்கில்லாத வேலை என்று சொல்லியும் இல்லை நீங்க செஞ்சுதான் ஆகணும்னு இப்ப கடைசியாக வந்த தகவலை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அமைச்சரவையில் பெரும் கூச்சல் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இவர் மட்டும் ராணுவ தளபதி மட்டும் இருக்கிறாரு, மற்ற அத்தனையும் பெஞ்சமின் நெதன்யாகும் அவருடைய ஆட்களும் தான் இருக்கிறார்கள். அவங்க அத்தனை பேருமே நீங்க மொத்தமா ஆக்கிரமிக்கணும் தோல்வி. இப்ப புலிவால பிடிச்ச கதையாயிடுச்சு. இப்ப யுத்தத்தை நிறுத்தவும் முடியல, நிறுத்தினாலே தோல்விங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்சிடும். யுத்தத்தை நிறுத்தவும் முடியல, அவங்கள வெல்லவும் முடியல, கடைசியா இப்படியாவது ட்ரை பண்ணுவோம் என்கிற நிலைமைக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இன்றைக்கு இயால் ஜமீர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, காசாவை நீண்ட காலமாக கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது மிக மிக கடினம்ங்கிறாரு. நீங்க சொன்னா நான் ராணுவத்தை போட்டு சண்டை பண்றேன், ஆனாலும் அது ரொம்ப கஷ்டம், நீண்ட காலம் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஐடிஎஃபினுடைய ரிசர்வ் பிரிவுகள் ரொம்ப சோர்வடைஞ்சிட்டாங்க, யுத்தம் பண்ணுகிற நிலைமையில அவங்க இல்ல, காசாவில் நீண்ட காலம் கட்டுப்பாட்டை பராமரிப்பது என்பது அசாத்தியம் அப்படிங்கிறாரு இஸ்ரேலுடைய ராணுவ தளபதி இயால் ஜமீர். காசா பகுதிக்குள்ள 3 ஆண்டுகள் குறைந்தது சண்டையிட வேண்டி வரும் அப்படிங்கிறாங்க. இப்போ ஆல்ரெடி 2 வருஷம் சண்டை பிடிச்சிருக்காங்க.